வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரு பெரிய கனவு இருக்கும். அது என்னன்னா, நல்ல நிலை, சுகமான வாழ்க்கை. பணத்தில் எந்த குறையும் இல்லாத ஒரு நிலை. அதாவது கோடீஸ்வரர் ஆகணும் என்ற ஆசை. சிலர் கடுமையாக உழைத்து அந்த நிலையை அடைகிறார்கள். சிலருக்கு அதிர்ஷ்டமும் சேர்ந்து உதவுகிறது. இன்னும் சிலருக்கு ஜோதிடம் சொல்வது போல பிறந்த ராசி இட்செல்ஃப் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது. இன்று நாம் பார்க்கப் போகிற விஷயம் ரிஷபம் ராசிக்காரர்கள் எப்படி பணத்தை ஈர்க்கிறார்கள், அவர்கள் எப்படி கோடீஸ்வரர் ஆகும் பாதையில் இயற்கையாகவே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து ஒரு ஆழமான, தொடர்ந்து செல்லும் ஒரு ஜோதிட விளக்கம். ரிஷபம் ராசி என்றால் என்ன என்று முதலில் புரிந்து கொள்ளணும். இது பூதத்தத்துவத்தில் எர்த் எலிமெண்ட்டுக்கு சேர்ந்த ராசி. அதாவது நிலைத்தன்மை, பொறுமை, உறுதி, நிதானம் ஆகிய குணங்கள் இயற்கையாகவே இவர்கள் குணாதிசயமாக இருக்கும். இந்த ஒரு குணமே பணத்தை சம்பாதிக்கவும் அதை காப்பாற்றவும் மிகவும் முக்கியமான அடிப்படை சக்தி. ரிஷபம் ராசிக்காரர்கள் ஒரே நாளில் பணக்காரர் ஆகணும் என்று நினைக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு நாள் அவர்கள் நிச்சயமாக உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று மனதில் வைக்கும். அந்த எண்ணம் அவர்களை மெதுவாக ஆனால் உறுதியான முறையில் முன்னேற வைக்கும். இவங்கள் வாழ்க்கையை பார்த்தா ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். அவர்கள் எடுத்த முடிவுகள் அவசரமாக இருக்காது. ரொம்ப யோசிச்சுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கணக்கிட்டு தான் முன்னேறுவார்கள். இதுதான் அவர்களை ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டிக்கு கொண்டு செல்கிறது. ஒரு வேலை ஆரம்பித்தா அத பாதியிலேயே விட்டுவிட மாட்டார்கள். அது எவ்வளவு நேரம் எடுத்தாலும் முடித்து விடுவார்கள். இந்த பர்சிஸ்டன்ஸ் தான் பெரிய பணக்காரர்களின் முக்கிய குணம். ரிஷபம் ராசியை ஆளும் கிரகம் சுக்கிரன். இந்த சுக்கிரன் என்ன சொல்றது என்றால், வாழ்க்கையில் வசதி, செழிப்பு, அழகு, ஆடம்பரம், லக்ஷரி இந்த கிரகத்தின் ஆதிக்கம் இருப்பதால் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பணம் சம்பாதிக்க மட்டுமல்ல, அதை அனுபவிக்கவும் தெரியும். அவர்கள் சம்பாதிப்பது மட்டும் இல்லாமல், அதை எப்படி வளர்க்கலாம், எப்படி முதலீடு செய்யலாம், எப்படி வேல்யூவாக மாற்றலாம் என்பதையும் நன்றாக புரிந்து கொள்வார்கள். இந்த ராசிக்காரர்கள் எந்த வேலை செய்தாலும் அதுல கன்சிஸ்டன்சி இருக்கும். இன்னைக்கு செய்யற வேலைனாலையும் அதே எனர்ஜியோட செய்வார்கள். இதனால் அவர்கள் கரியர்ல ஸ்லோ ஆனாலும் ஸ்டெடி growth கிடைக்கும். இந்த ஸ்டெடி growth தான் ஒரு நாள் பெரிய வெல்த் ஆக மாறும். சடன் சக்சஸ் இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கை ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது பெரிய அளவில் முன்னேறி இருப்பார்கள். ரிஷபம் ராசிக்காரர்கள் ரிஸ்க் எடுக்க மாட்டார்கள் என்று பலர் நினைப்பாங்க. ஆனால் அது முழுக்க உண்மை இல்லை. அவர்கள் unnecessary ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஆனால் சரியான நேரத்துல சரியான கணக்கோட எடுத்த ரிஸ்க் அவங்களோட வாழ்க்கையை இல்லாத மாற்றும். இதுதான் அவர்கள சேஃப் இன்வெஸ்டர்ஸ் ஆக மாற்றுகிறது. ஸ்டாக் மார்க்கெட் ஆக இருந்தாலும், ரியல் எஸ்டேட் ஆக இருந்தாலும், பிசினஸ் ஆக இருந்தாலும், அவங்க ஒரு விஷயத்தை டீப்பா அனலைஸ் பண்ணி தான் முதலீடு செய்வார்கள். இவர்கள் வாழ்க்கையில டிசிப்ளின் அதிகம் இருக்கும். பணத்தை எப்படி செலவழிக்கணும், எதை அவாய்ட் பண்ணணும், எங்கே சேவ் பண்ணணும் என்ற ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் தான் இவர்களை மற்ற ராசிகளிடமிருந்து வேறுபடுத்துகிறது. ஏனென்றால் பலர் சம்பாதிப்பார்கள், ஆனால் சேமிக்க மாட்டார்கள். ரிஷபம் ராசிக்காரர்கள் சம்பாதிப்பதையும் சேமிப்பதையும் சமநிலையோடு செய்வார்கள். இவர்கள் நேச்சராவே கம்ஃபர்ட், லவ்விங் பீப்பிள். அதாவது நல்ல வீடு, நல்ல உணவு, நல்ல வாழ்க்கை. இந்த ஆசை அவர்களை அதிகமாக சம்பாதிக்க தூண்டும். அவர்கள் லக்ஸரிக்கு ஆசைப்படுவார்கள். ஆனால் அந்த லக்ஸரியை அஃபோர்ட் பண்ணும் அளவுக்கு உழைப்பார்கள். இது அவர்கள லேசியாக இல்லாமல் மோட்டிவேட்டடாக வைத்திருக்கும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரிஷபம் ராசிக்காரர்கள் ஈஸிலி டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டார்கள். அவர்கள் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணினா, அதை அடையும் வரை ஃபோகஸா இருப்பாங்க. இந்த ஃபோகஸ் தான் பெரிய வெல்த் கிரியேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வேர்ட் வெல்த் பில்ட் பண்றது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். அதுக்கு பேஷன்ஸ் மற்றும் ஃபோகஸ் 2ம் தேவை. இந்த 2ம் ரொம்ப ரிஷபம் ராசிக்காரர்களிடம் நேச்சுரலி இருக்கும். அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸிலும் ஸ்டெபிலிட்டி இருக்கும். நல்ல கனெக்ஷன்ஸ் பில்ட் பண்ணுவார்கள். பிசினஸில் அல்லது ஜாபில் இந்த நெட்வொர்க் அவர்களுக்கு ஃபியூச்சரில் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த கனெக்ஷன்ஸ் மூலமாகவே பல வாய்ப்புகள் அவர்களிடம் வந்து சேரும். இது இன்டைரக்டா வெல்த் growthக்கு உதவும். சில நேரங்களில் அவர்கள் ஸ்டபர்னா இருப்பார்கள். ஆனால் அந்த ஸ்டபர்னஸை சரியான வழியில் பயன்படுத்தினால் அது அவர்களுக்கு பெரிய ஸ்ட்ரெங்காக மாறும். ஏனென்றால் அவர்கள் முடிவெடுத்தால் அதை மாற்ற மாட்டார்கள். இதனால் அவர்கள் ஒரே பாதையில் தொடர்ந்து செல்ல முடியும். இது சக்சஸுக்கு மிகவும் முக்கியமானது. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு டைமிங் ரொம்ப முக்கியம். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு செர்டைன் வயசுல பெரிய growth வரும்.
அது சடனா இல்லாம கிராஜுவலி பில்ட் ஆகும். அந்த குரோத் வந்த பிறகு அவங்களோட வாழ்க்கை முழுவதும் ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி உடன் இருக்கும். அவர்கள் எடுத்த முடிவுகள் அவர்களை லாங் டேர்ம் சக்சஸ்க்கு கொண்டு செல்லும். இவங்க ஃபெயிலியர்ஸ பார்த்தாலும் உடனே கைவிட மாட்டாங்க. அந்த ஃபெயிலியரை அனலைஸ் பண்ணி அடுத்த முறையில கரெக்ட் பண்ணுவாங்க. இந்த லேர்னிங் ஆட்டிட்யூட் தான் அவங்கள மத்தவங்கள விட முன்னிலையில் வைக்கிறது. அவங்க ஒவ்வொரு தவறும் ஒரு லெசனா எடுத்துக்கொள்வார்கள். இதெல்லாம் பார்த்தா ஒரு விஷயம் தெளிவாக புரியும். ரிஷபம் ராசிக்காரர்கள் ஓவர்நைட் மில்லியனரா மாட்டார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் பில்ட் பண்ணும் வெல்த் அவர்களை நிலையான கோடீஸ்வரர் நிலைக்கு கொண்டு செல்லும். அவர்கள் சம்பாதிப்பது மட்டும் இல்லாமல் அதை பாதுகாக்கவும் தெரியும். இதுதான் உண்மையான வெல்த். அதனால் நண்பர்களே, நீங்கள் ரிஷபம் ராசிக்காரராக இருந்தால் உங்களிடம் ஆல்ரெடி அந்த பொட்டென்ஷியல் இருக்கிறது. அதை பயன்படுத்தி தொடர்ந்து முயற்சி செய்தால் நீங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிய ஃபைனான்ஷியல் சக்சஸ் அடைவீர்கள். உங்கள் பேஷன்ஸ், உங்கள் டிசிப்ளின், உங்கள் ஃபோகஸ் இந்த மூன்றும் சேர்ந்து உங்களை கோடீஸ்வரர் பாதைக்கு கொண்டு செல்லும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நம்புகிறேன். இன்னும் இது போன்ற ஜோதிட தகவல்கள், வாழ்க்கையை மாற்றும் விஷயங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ராசி என்ன? உங்களுக்கு என்ன பலன் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு வாழ்க்கையை முன்னேற்றுங்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.